ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக வீட்டில் இருக்க காய்கறி வச்சு ஒரு லஞ்ச் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கேன். தக்காளி தொக்கும் கோவக்காய் பொரியலும் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டுட்டு பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட்டுக்காக. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் பெரிய வெங்காயமே கூட சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு 1.5 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 வெங்காயம், ஒரு வெங்காயம் முழுசாக போட்டேன், இன்னொரு வெங்காயத்தில் பாதி. இது 2 பேருக்கு உண்டான நான் அளவு செய்கிறேன். நல்லா அந்த எண்ணெயில் வெங்காயம் கண்ணாடி பதம் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு பச்சை மிளகா போட்டுட்டு ஒரு 10 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 10 தக்காளி எடுத்து வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 10 தக்காளியை நல்லா கழுவிட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை ஊற்றிட்டேன் வெங்காயம் வெந்த உடனே. அதுக்கப்புறம் அதை ஊற்றிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கொதிக்கிற கேப்பில் சாப்பாடு அந்த பக்கம் வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை வடித்து விட்டுறலான்னு அதை 2 பக்கம் கிளிப்பு மாட்டி வடித்து விடுறதுக்காக எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கையோட கோவக்காவையும் கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கோவக்காவையும் கழுவி கட் பண்ணிகிட்டே இந்த டிஷ்ஷை செஞ்சுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ப கொஞ்சம் காரத்தூள் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைப்போம்ல சாம்பார் மிளகாத்தூள், அந்த மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை அந்த பக்கம் மாற்றி வச்சு கொதிக்க வச்சுட்டு இந்த பக்கம் அப்பளம் கொஞ்சம் பொரிக்கலான்னு சொல்லிட்டு நீட் அப்பளம் எடுத்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை பொரித்து எடுத்துக்கிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே நீட் அப்பளம் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் என்ன வெஜிடேரியன் செஞ்சாலும் நீட் அப்பளம் பொரிச்சிருவேன். அதுக்கப்புறம் எண்ணெயில் கடுகு, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் காஞ்ச மிளகா எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நான் கட் பண்ணி வச்சுருந்த கோவக்காவையும் அதில் சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கோவக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுன்றதுக்காக சிம்மில் வச்சு வேக வச்சுட்டு இருந்தேன். சைடு கேப்பில் அந்த தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு கொத்தமல்லி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த தக்காளி தொக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கோவக்காவும் வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு பிளேட்டிங் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் இருந்துச்சு லஞ்சு.